ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் தமிழ் ஜூஸ் ஷாப். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ரெசிபி என்னென்னா பனானா அண்டு சப்போட்டா மில்க் ஷேக். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். பனானா நான் ஆல்ரெடி பீல் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் சப்போட்டா வாஷ் பண்ணி ஸ்கின்னை தோலியை உரிச்சு வச்சிட்டேன். கொட்டையாக இருந்தால் கொட்டையை எடுத்துக்கோங்க, ஏன்னா அரைச்சிக்கணும்னா நல்லா இருக்காது. தேவையான சுகர் எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. வேணால் ஐஸ் வேணால் ஐஸ் கூட போட்டுங்க. மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சரி, வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை ஜூஸ் போட போகிறீங்களோ, நான் சின்ன வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் 2 வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு வாழைப்பழம் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் சப்போட்டா பழம், பீல் பண்ண சப்போட்டா பழம் கொட்டை எடுத்தது போட்டுக்கலாம். அப்புறம் சுகர், நான் ஒரு கிளாஸ்க்கு தான் போடுறேன். நான் தேவையான சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கூட போட்டுங்க. கம்மியாக இருக்கனால எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் தேவையான பால், எனக்கு கொஞ்சம் தான் பால் இருக்குது. நீங்கள் வீட்டில் நீங்கள் பாலை கொதிக்க வச்சு ஆற வச்சு போட்டு போட்டேன், அது இன்னும் நல்லாயிருக்கும். நான் பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணலை, ஏன்னா திக்காக வரும். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் லைட்டாக தான் திக்காக இருக்கும். நான் பால் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ அதனால் பால் கொஞ்சம் ஜூஸ் ரொம்ப மில்க் ஷேக் கொஞ்சம் திக்காக தான் வரும். சரிங்களா? அது மிக்சியில் போட்டுக்கலாம். இது ஸ்டெயின் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே பீல் பண்ணி தான் போகிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். நான் இப்போது வீடியோ மேக் பண்ணுறதுனால நான் கார்னிஷ்லாம் கொடுக்குறேன். நீங்களும் கார்னிஷ் பண்ணால் பண்ணிக்கலாம். சாக்லேட் ஜாஸ்தி போடக்கூடாது. ஜாஸ்தி போட்டால் ரொம்ப கசக்கிற மாதிரி ஆயிரும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிறேன், ஜாஸ்தியாக போடல. ஓவர் திக்காக இருக்குது. போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு லைட்டாக மேலே கூட ஹார்லிக்ஸ் போல்மிட்டா போடலாம், இல்லை பிளெண்டரில் கூட போடலாம். அதுக்கு மேலே லைட்டாக போட்டுக்கிறேன். ஜாஸ்தி போட்டால் கசக்கும். இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு, பாதாம் இந்த மாதிரி எதுவும் ஐட்டம்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே போட்டுக்கலாம். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை லைட்டாக மேலே தூவி விட்டுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு நமக்கு ஜூஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தான் சப்ஸாங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதுவும் போடலாம், உடம்புக்கு கூலிங்கானது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இதே மேலே போல சைடில் கூட போட்டுக்கலாம். நான் லைட்டாக 2 ட்ராப் மேலே அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கார்னிஷ் ஆகுன்னு சொல்லிட்டு மேலே 2 ட்ராப் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணி நீங்களும் சாப்பிட்லாம். இது வெறும் சிம்பிளான மெத்தட் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு லைக் பண்ணுறதும் எனக்கு ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.